வணக்கம், நான் Deena. வெல்கம் பேக் டு Deena's கிச்சன். இனி நம்ம கிச்சனில் பார்க்க போது பாய் வீட்டில் பண்ணுற நெய் சோறு எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். அதே மாதிரி தான் மஷ்ரூம் செட்டிநாடு. இந்த மஷ்ரூம் செட்டிநாடு நம்ம வீட்டில் இருக்க ஸ்பைஸை வச்சு எப்படி ஒரு ஈஸியான டேஸ்ட் எப்படி பண்ணுறது பார்க்கலாம். இந்த பாய் வீட்டில் பண்ணுற நெய் சோறு மட்டும் நல்ல வாசனையாக இருக்குது. நம்ம வீட்டில் பண்ணால் என்ன ப்ராப்ளம், கரெக்டாக டேஸ்ட் வர மாட்டேது, ஃப்ளேவர் வர மாட்டேது சொல்லி நிறைய பேர் டவுட் இருக்கும். ஆனால் இன்றைக்கி வந்து அதை ப்ராப்பரான ஸ்டைலில் எப்படி பண்ணுறது சொல்லிட்டு வீடியோவில் நீங்கள் தெளிவாக பாருங்கள், உங்களுக்கு எல்லாருக்கும் புரியும். இதே மாதிரி தான் இந்த போரோஸோட டிஃப்ரெண்ட் ரேஞ்ச் ஆஃப் ப்ராடக்ட் இன்றைக்கி வந்து யூஸ் பண்ணி இந்த ப்ராடக்ட் கம்ப்ளீட் பண்ண போகிறேன். அது மட்டும் இல்லைங்க, இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு காமிக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். இப்போது இந்த ரெண்டு ரெசிபிக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தலாமா? மஷ்ரூம் செட்டிநாடுக்கு தேவையான பொருட்கள்: மஷ்ரூம் 2 பேக்கெட், சின்ன வெங்காயம் 150 கிராம், தக்காளி 3 நம்பர், தேங்காய் 5 பத்தை, முழுதனியா 1 டேபிள் ஸ்பூன், முழு மிளகு 1/4 டீஸ்பூன், காய்ந்த மிளகாய் 10 12 நம்பர், பச்சை மிளகாய் 2 நம்பர், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன், சோம்பு 1/2 டீஸ்பூன், சீரகம் 1/4 டீஸ்பூன், முழு கரம் மசாலா தேவையான அளவு, மஞ்சள்தூள் 1/4 டீஸ்பூன், சில்லி பவுடர் 1 டீஸ்பூன், தனியா பவுடர் 1/2 டீஸ்பூன், கருவேப்பிலை தேவையான அளவு, கொத்தமல்லி தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு, எண்ணெய் சமைக்கிறதுக்கு தேவையான அளவு. இதாங்க இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த மஷ்ரூம் செட்டிநாடுக்கு மசாலா ரெடி பண்ணோம். அதனால் நம்மக்கிட்ட இருக்க இந்த தேங்காவை ஃபஸ்ட்டு லைட்டாக திருவ போகிறோம். அதாவது நம்மக்கிட்ட இருக்க இந்த போரோசில் சாப்பரை வச்சு இந்த தேங்காவை நல்லா பொடிசாக வந்து திருவிக்கலாம். நார்மலாக வீட்டில் தேங்காய் திருவதுக்கு எல்லோரும் வந்து கஷ்டப்படுவாங்க. அந்த டைமில் இந்த மாதிரி சாப்பரை வச்சு நீங்கள் வீட்டில் ஈஸியாக பண்ணலாம். அதனால தான் இன்றைக்கி இந்த தேங்காய் எப்படி திருவது சொல்லி ஃபஸ்ட்டு காமிச்சிருக்கேன். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோன்னா, இந்த மசாலா ரெடி பண்ண போகிறோம். அதனால் போரோஸோட ஃப்ரைங் பேனை வச்சு நம்ம மசாலா ரெடி பண்ணலாம். இப்போது தேவையான அளவுக்கு எண்ணெய் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் நான் சொன்ன குவான்டிட்டி இந்த முழு தனியா, மிளகு, சோம்பு, சீரகம். இந்த சோம்பு வந்து நான் 1 டீஸ்பூன் இந்த இடத்துல யூஸ் பண்ணியிருக்கேன், மீதி வந்து தாளிப்பில் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ சீரகம் போட்டிருக்கோம், காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை, அதுக்கப்புறம் முழு கரம் மசாலா தேவையான அளவு சொன்னோம் பார்த்தீங்களா. அதில் 1 பிரிஞ்சி இலை, பட்டை, லவங்கம், 2 ஏலக்காய், கல்பாசி, ஜாவத்திரி, இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டு நம்ம வதக்க ஆரம்பிக்கிறோம். நீங்கள் அதிகமான குவான்டிட்டி வேண்டாம், சின்ன குவான்டிட்டி நம்ம வீட்டு பக்கத்திலே கிடைக்கிற அந்த ஸ்பைசஸ் மட்டும் தான் சொல்லியிருக்கேன். இதில் இன்னும் அடிஷ்னலாக நீங்கள் நிறைய ஸ்பைஸ் யூஸ் பண்ணலாம், ஆனால் நமக்கு நிறைய கிடைக்காது. அதாவது மராத்தி, முறுக்கு, இந்த மாதிரி ஸ்பைசஸ் எல்லாம். அடுத்து நம்ம என்ன பண்ணுறோம்னா, இந்த தேங்காவை திருவி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அந்த தேங்காய் இந்த ஸ்பைசஸோடு போட்டு நல்லா வறுக்க ஆரம்பிக்கிறோம். இந்த மாதிரி நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நல்லா வறுத்துக்கணும். அதே டைமில் ஸ்லோ ஃப்ளேம் வச்சு வறுக்கணும். அது மட்டும் இல்லை, கொஞ்சம் கருகி போனாலும் கண்டிப்பாக இந்த மசாலா கசப்பு தன்மை கொடுக்கும். அதனால் ஸ்லோ ஃப்ளேம் வச்சு வறுத்து அதுக்கப்புறம் அரைக்க ஆரம்பிச்சிருங்க. இப்போ மிக்சியில் எல்லாத்தையும் நம்ம போட்டிருக்கோம்ல, அதுக்கு பிறகு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிருங்க. கொஞ்சம் குறைன்னு அரைக்கிற அந்த பக்கம் வேண்டாம். ஏன் கேட்டிங்கன்னா, சில பேர் குறைன்னு அரைச்சி நீங்கள் போட்டிங்கன்னா இந்த ப்ரிப்ரேஷனில் தேங்காய் திப்பியாக தெரியும். அதனால தான் இந்த மஷ்ரூம் செட்டிநாடு மசாலாவை இந்த மாதிரி பேஸ்ட்டாக அரைக்கணும்னு சொல்ல வரேன். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோன்னா, இன்னொரு கடாயில் திருப்பி தேவையான எண்ணெய் ஊற்றிருக்கேன். தேவையான அளவுக்கு சோம்பு போட்டிருக்கோம். இந்த சோம்பு நல்லா பொரிஞ்சு வர டைமில் பச்சை கருவேப்பிலை,
2 பச்சை மிளகாய் 1/2 கட் பண்ணி போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம். இந்த இடத்துல பெரிய வெங்காயம் யூஸ் பண்ணலாமா கேட்டிங்கன்னா கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். என்கிட்ட சின்ன வெங்காயம் இருக்குது, அதனால தான் இந்த சின்ன வெங்காயம் போட்டிருக்கேன். இதுக்கப்புறம் இந்த வெங்காயம் கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் கலர் நல்லா வதங்கி வரட்டும். அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடுறோம். பார்த்தீங்களா, வெங்காயம் இந்த மாதிரி கரெக்டாக வர டைமில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட ஆரம்பிக்கிறோம். இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரேஷியோ என்னன்னா பூண்டோட அளவு அதிகமாக இருக்கும், இஞ்சியோட அளவு கம்மியாக இருக்கும். அதாவது 7 மடங்கு பூண்டு போடுறீங்கன்னா 3 மடங்கு இஞ்சி போட்டால் போதும். இதுக்கப்புறம் அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வெங்காயம் இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா வதக்க ஆரம்பிக்கிறோம். அதுக்கப்புறம் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி. இந்த இடத்துல தக்காளி பழுத்த தக்காளியாக இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும், சீக்கிரமாக கிரேவி ரெடி ஆகும். இதுக்கப்புறம் மஞ்சத்தூள், மிளகாய் பவுடர் போடுறோம், தனியா பவுடர். மிளகாய் பவுடர் கம்மியாக போடணும், தனியா பவுடர் அதிகமாக போடணும். அதே டைமில் தனியா பவுடர் ரொம்ப அதிகமாக போடுறோம்டா. நம்ம மசாலா ரெடி பண்ணும்போது முழு தனியாக போட்டிருக்கோம், அதனால் ரெண்டுத்தையும் பேலன்ஸ் பண்ணி தான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ இந்த பவுடர் மசாலா போட்டாச்சுல, இதுக்கப்புறம் இந்த வெங்காய தக்காளியோட நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அதுக்கு பிறகு தேவையான தண்ணி ஊற்றி இந்த மசாலா நல்லா குக் பண்ண ஆரம்பிக்கிறோம். இப்போ இந்த மசாலா நல்லா வெந்து வர டைமில் உப்பு தேவையானதுக்கு போடுறோம். அடுத்து நம்ம என்ன பண்ணுறோம், மூடி போட்டு அந்த மசாலாவை நல்லா ஒரு 5லேருந்து ஒரு 6 நிமிஷம் நல்லா கொதிக்கிட்டோம். அதுக்கு பிறகு ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த மசாலா நல்லா வெந்திருக்கும். இந்த மாதிரி பக்குவத்தில் உங்களுக்கு கிடச்சிருக்கும். பார்த்தீங்களா, அந்த கிரேவி வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கியிருக்கோம். அதே டைமில் அந்த பச்சை வாசனை போயிருக்கும். இதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க மஷ்ரூம் எப்படி வாஷ் பண்ணி சொல்லிட்டு நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், நம்ம சேனல் நிறைய வீடியோ போட்டிருக்கோம். இதுக்கப்புறம் இந்த மஷ்ரூம் 1/4 போடலாம், இல்லை 1/2 போடலாம். நீங்கள் மஷ்ரூம் சைஸை பொறுத்து அதுக்கேற்ற மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மஷ்ரூம் போட்ட பிறகு நம்ம என்ன பண்ணுறோன்னா இதை அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த வெங்காயம் தக்காளி பவுடர் மசாலா போட்ட பிறகு நல்லா வெந்த பிறகு தான் இந்த மஷ்ரூம் போடுறோம். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம், தேவையான தண்ணி ஊற்றுறோம். அதுக்கப்புறம் அரைச்சி வச்சுருக்க இந்த மஷ்ரூம் செட்டிநாடு மசாலாவை இதில் போட்டு திருப்பி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இந்த மசாலா போட்ட பிறகு குறைஞ்சபட்சம் ஒரு 5லேருந்து ஒரு 10 நிமிஷம் நல்லா குக் பண்ணுங்க. இதே குவான்டிட்டி அதிகம்னா கொஞ்சம் டைம் எடுக்கும் அந்த மசாலா வெந்து வர்றதுக்கு. சரிங்களா, நம்ம வீட்டில் குறைஞ்சபட்சம் ஒரு 4லேருந்து 5 பேர் சாப்பிட்லாம் நான் சொன்ன குவான்டிட்டிக்கு. இப்போ பார்த்தீங்களா, இந்த மஷ்ரூம் செட்டிநாடு நல்லா வெந்த பிறகு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கிரேவி நல்லா டெக்ஸ்சர் கொடுக்கும். அதுக்கு பிறகு கடைசியாக கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு நீங்கள் எடுத்து சர்வ் பண்ணால் ஒரு சூப்பரான மஷ்ரூம் செட்டிநாடு ரெடி. இதை தொடர்ந்து ஒரு சூப்பரான கீ ரைஸ் எப்படி பண்ணுறது பார்க்கலாம். இப்போ அந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள் என்ன பார்த்தலாமா? கீ ரைஸ் தேவையான பொருட்கள்: பாஸ்மதி ரைஸ் 250 கிராம், பெரிய சைஸ் வெங்காயம் 2 நம்பர், மீடியம் சைஸ் தக்காளி 2 நம்பர், பச்சை மிளகாய் 3லேருந்து 4 நம்பர், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன், முந்திரி பருப்பு 15லேருந்து 20 நம்பர், முழுகர மசாலா தாளிப்புக்கு தேவையான அளவு, புதினா சிறிதளவு, கொத்தமல்லி தேவையான அளவு, பால் 100 ml, உப்பு தேவையான அளவு, நெய் 5 டேபிள் ஸ்பூன். இதாங்க கீ ரைஸுக்கு தேவையான பொருட்கள். நம்ம பாய் வீட்டில் பண்ணுற நெய் சோறு எப்படி பண்ணுறது பார்க்க போகிற சொன்ன பார்த்தீங்களா, அதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம், எடுத்த உடனே கொஞ்சம் நெய் போட்டிருக்கோம். அதுக்கு பிறகு முழுகர மசாலா, அதாவது பட்டை லவங்கம் ஏலக்காய் பிரிட்ஜ் எல்லாத்தையும் தாளிப்பு போட்ட பிறகு வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த வெங்காயம் கொஞ்சம் அதாவது 10% வதங்கி வர டைமில் நம்மக்கிட்ட இருக்க இந்த முந்திரி பருப்பு போட்டிருக்கேன். முந்திரி பருப்பு தேவையான அளவுக்கு நீங்கள் போட்டுக்கலாம். இந்த முந்திரி பருப்பு போட்ட பிறகு இந்த வெங்காயம் கொஞ்சம் லைட்டாக வதங்கி வர டைமில் நம்ம என்ன பண்ணுறோம், இஞ்சி பூண்டு பேஸ்ட். இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இஞ்சும் பூண்டும் ஒரே அளவாக அரைச்ச குவான்டிட்டியில் நம்ம போட்டிருக்கோம். இதுக்கப்புறம் மீடியம் சைஸ் தக்காளி 2 சொன்னல, அந்த தக்காளியை 1/4 இல்லை 1/6 கட் பண்ணி நீங்கள் இதில் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் புதினா கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணி முடித்த பிறகு தேவையான அளவுக்கு உப்பு,
இந்த இடத்துல எதுக்காக இந்த பால் யூஸ் பண்ணுறேன்னு கேட்டால் காரணம் இருக்குது. இந்த கீ ரைஸ் வந்து ஆக்சுவலாக நல்ல ஒரு மாய்ஸ்சர், அதாவது கொஞ்சம் ஈரப்பதமாக இருக்கணும் குக் பண்ணி முடிச்ச பிறகு. நீங்கள் ரைஸ் நல்லா குக் பண்ணி முடிச்ச பிறகு உதிரியாக ட்ரையாக இருந்தால் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது. அதனால தான் இந்த பால் போடும்போது உங்களுக்கு அந்த டேஸ்ட்டும் கொடுக்கும், அதே டைமில் வந்து அந்த மாய்ஸ்சர் இருக்கும். இதுக்கப்புறம் தண்ணியோட ரேஷியோ என்ன கேட்டினா 1 கப்பு அரிசிக்கு 1 கப்பு தண்ணி ஊற்றிருக்கேன். அதாவது எந்த கப்பில் வந்து அரிசி ஊற வைக்கிறீங்களோ அந்த கப்பில் 1 கப்பு தண்ணி ஊற்றிருக்கோம். அடுத்தது இந்த பாஸ்மதி ரைஸ். இந்த பாஸ்மதி ரைஸை எப்போ ஊற வைக்கணும்னு கேட்டிங்கன்னா இந்த கீ ரைஸ் பண்ணுறதுக்கு கரெக்டாக ஒரு 20லேருந்து 25 நிமிஷத்துக்கு முன்னாடி அரிசி ஊற வச்சுருங்க. இதுக்கப்புறம் திருப்பி கொஞ்சம் தக்காளி போட்டிருக்கேன், கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் குக்கர் மூடியை வச்சு நல்லா க்ளோஸ் பண்ணுறோம். எவ்வளோ நேரம் குக் பண்ண கேட்டிங்கன்னா கரெக்டாக 2 விசில் மீடியமான ஃப்ளேமில் வச்சு நீங்கள் குக் பண்ணி எடுத்திங்கன்னா உங்களுக்கு சூப்பரான பாய் வீட்டு நெய் சாதம் ரெடி. பார்த்தீங்களா, இந்த சாதம் நல்லா உதிரியாக நல்லா சூப்பராக வந்திருக்குல்ல. நல்லா மாய்ஸ்டராக சூப்பராக இருக்கும், ரொம்ப காரம் இருக்காது, ஆனால் ஒரு மைல்டான டேஸ்ட்டு. இந்த மஷ்ரூம் செட்டிநாடுக்கு இந்த கீ ரைஸை தொட்டு சாப்பிட்டீங்கன்னா அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும். ஒரு நாள் லன்ச் டைமில் இந்த ரெசிபி ரெடி பண்ணி உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு கொடுத்து பாருங்கள், எல்லோரும் நல்லா விரும்பி ஜாலியாக சாப்பிடுவாங்க. இப்போது இந்த நெய் சோறும் அதுக்கப்புறம் மஷ்ரூம் செட்னோட எப்படி பண்ணுறது எல்லாருக்கும் யூஸ் செஞ்சுருக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி தான் இந்த போரோசோல் ப்ராடக்ட் யூஸ் பண்ணி நான் கம்ப்ளீட் பண்ணது உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் வேணால் அவங்களோட வெப்சைட்டில் போய்ட்டு ஷெஃப் Deena 10 சொல்லி கூப்பன் கோட் கொடுத்துருக்காங்க, அதை யூஸ் பண்ணி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இதே மாதிரி நாளைக்கு இன்னொரு சூப்பர் ரெசிபி செஞ்சுக்கிறேன். நன்றி, வணக்கம், see you, bye, take care.